இங்கே இவரு ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இவரோட வயசானவங்கலாம் இவர் ஸ்லோவா நடக்கிறதுனால அங்கிள் கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பொண்ணு வேகமா ஓடுறத பார்த்த உடனே நம்மளும் ஓடி பார்ப்போமேன்னு இவரும் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவரால் ஒரு ரவுண்டுக்கு மேலே தாண்ட முடியல. அந்த பொண்ணு 2-3 ரவுண்ட் அடிச்சிடுறா. டயர்டானவர் ஒரு பெஞ்சில் போய் உட்காடுறாரு. அந்த பொண்ணு இவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறா. இவர் மூச்சு வாங்குறத பார்த்த உடனே அவருக்கும் தண்ணி கொடுக்குறா. இவனும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். நீங்கள் ரொம்ப வேகமாக ஓடுறீங்களே, எத்தனை ரவுண்டு ஓடி இருப்பீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கேட்குறா, உங்களை இப்போ தானே முதல்ல இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இல்லைங்க நான் ஒரு 4-5 நாளாக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். சரி உங்கள் பேர் என்னன்னு இவன் கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து இருங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுறா. ஓடிட்டு திரும்பி வந்துட்டு அவங்ககிட்ட பேர் சொல்கிறா. அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீங்கள் எனக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்களேன், நான் ஒல்லி ஆகணும்னு சொல்லி. சரி உங்கள் பேர் என்னன்னு இந்த பொண்ணு கேட்டால், என்னை நிறையா குட்டியான அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்கன்னு இவன் கஷ்டப்படுறான். இதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்படுறீங்க, எல்லாராலையும் ரித்திக் ரோஷன் ஆக முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் ரித்திக் ரோஷன்லாம் ஆக வேணாம், ஒல்லியானா போதும், எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. வீட்டில் அப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, அம்மா எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க. 35 வயசாகிடுச்சு எனக்கு, 12 பொண்ணுங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கும் 35 வயசாச்சு, இது வரைக்கும் என்னை எத்தனை பசங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கணக்கே இல்லைன்னு. உங்களை ஏமா ரிஜெக்ட் பண்ணதுன்னு அவன் கேட்குறான். ஆமாம் நான் கருப்பாக இருக்கேன்ல, எல்லோரும் கலராக இருக்க ஆளை தானே கேட்குறாங்க, நான் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணாதான், இது என்ன நோயாங்க, இதை போய் சரி பண்ணணும்னு அவன் கேட்கும்போது, அதே தான் உங்களுக்கு இருக்கிறது நோயெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சா ஓகே, நீங்கள் உடம்பு இழைச்சி தான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இவன் சொல்கிறான், நீங்களே ஒரு ரிஜெக்ஷன் தான், நீங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் செட் ஆகாதுன்னா அந்த பொண்ணு சொல்கிறா, அப்படி யோசிக்காத, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஒரு நாள் உனக்கு திருப்பி எல்லாமே கரெக்டாக அமையும், எல்லாம் செட் ஆயிரும்னும் போது இவனுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்குது. உங்ககிட்ட பேசினது அப்புறம் தாங்க எனக்கு ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா, கல்யாணத்தை நீ பாரமாக பார்க்குறியான்னா, ஆமாங்க இப்படி தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். இவன் சொல்கிறான், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் நான் பாசிட்டிவாக இருக்க போகிறேன்னு. இந்த பொண்ணு சொல்கிறா, கரெக்டாக இருங்க, உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை ஏற்றுக்கிட்ட பொண்ணு வரும்போது நல்ல புருஷனாக இருங்கன்னு. இவன் சொல்கிறான், நீங்களும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல பொண்டாட்டிலாம் ஆக தேவையில்ல, இப்போவே நீங்கள் கரெக்டான ஆளாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஃபோன் வருது. இவன் சொல்கிறான், இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக நான் போகிறேன், அதனால் நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு சொல்கிறான், என்னையும் இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராரு, அதனால் நானும் கிளம்புறேன்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ வெளியில் போய் பார்த்தா இந்த பொண்ணோட வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அதை பார்த்தவொன்னே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி இவனு பக்கத்தில் வந்து கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணுறேன்னு. இந்த பொண்ணு அட்ரஸை சொன்னவொடனே, நான் இன்றைக்கி அங்கே தானே பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். அந்த பொண்ணு பேரை வந்து ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் தான், ஏங்க உங்களை தாங்க நான் பார்க்க வரேன்னொன்னே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அங்கே வரைக்கும் போனோம், இங்கேயே ஒரு காஃபியை குடிச்சு 2 பேரும் தெரிஞ்சுப்போமே, வண்டியில் ஏறுங்கன்னு 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டே வண்டியில் ஏறி அங்கேருந்து போகிறாங்க.